என்னுடைய நாவு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. நிறைய கேவலப்படுத்திருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. இந்த மத மாற்றம் என்பது கிறிஸ்தவத்திலிருந்து இந்து மத மாற்றம் என்பது இருந்தது. ஆஞ்சநேயருடைய தீவிர பக்தனாக நண்பர்கள் மூலமாக நான் வந்து ஏற்கப்பட்டேன். நான் வீட்டுக்கு தெரிஞ்ச அந்த சாப்பாடு கட்டு வெளியே போகிறேன்னா உத்திராட்ச கொட்டை விபூதி பட்டை ஸ்ட்ரைட்டாக கிளம்பி ஆஞ்சநேயர் போட்டேன். என் லைஃப்லேயே நான் இந்துத்துவாக்கு கிறிஸ்டியன்ஸ் அகைன்ஸ்டாக மாறணும்னு நினச்சேன். கிறிஸ்தவங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கைக்குள்ள ட்ராக்ஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த ட்ராக்ஸை வாங்கிட்டு என்னுடைய எச்சையும் நண்பர்கள் எச்சையும் எடுத்து துப்பி அவங்க மூஞ்சி முகர்முன்னு அடிச்சிருக்கேன். மாஸ்டர் மண்டே அவங்க படைச்சிட்டு சென்னையில் இருக்க புஷ்பத்தில் இருக்க இப்போது அபிராமி மால் அந்த தேட்டரில் டிக்கெட் வாங்காமையே பாட்ஷா படத்துக்கு டிக்கெட் கவுண்டரில் இருந்த அந்த கவுண்டர் கையை பிடிச்சி டிக்கெட் கொடுக்க மாட்ட சொல்லி கையை பிடிச்சி எடுத்து காம்பஸ் வச்சு கொடுத்து அடிதடி வேலைகள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சேனல் 316 வழங்கும் அற்புதத்தின் தேவன். இதுவரைக்கும் அநேக உயிருள்ள சாட்சிகளை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதமான சாட்சி நம்ம இடத்துல கொண்டு வந்திருக்காரு. பிஷப் ஜாஷ்வா இஸ்ரேல் காலேப் அவர்களை ஆண்டவர் மேன்மேலும் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நம்ம இடத்துல கொண்டு வந்திருக்காரு. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் பாஸ்டரோட செய்தியை கேட்கவும் பாஸ்டருடைய சாட்சியை கேட்கவும். நீங்களும் அதே போல ஆர்வமா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சோ எங்களோட இணைந்திருங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க பாஸ்டர், நீங்க எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க? நான் சென்னையில பெரும்பாக்கத்துல இருக்கிறேன். ஜீவன் விசுவாச கூடார திருச்சபையினுடைய போதகராகவும் ஜனநாயக கிறிஸ்தவ கூட்டமைப்புடைய தலைவராகவும் இருந்து வருகிறேன். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். பாஸ்டர் நீங்க எங்க படிச்சிருக்கீங்க இந்த ஊர்ல இருந்து? நான் சென்னையில படிச்சேன். சென்னையில வந்துட்டு புஷ்பவாக்கத்துல முதலாவது நான் படிச்சது வந்து சென்ட் பால்ஸ் ஸ்கூல்ல படித்தேன். சிஎஸ்ஐ சென்ட் பால்ஸ் டவுட் அண்டா இருக்கு, அங்க நான் படித்தேன். 6வது 6th வந்துட்டு ஒரு 2 வருஷம் படிச்சிருக்கேன் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதன் பிறகு வந்துட்டு 7th to 10th வந்துட்டு நான் புஷ்பவாக்கத்துல இருக்கிற ELM ஃபெப்ரிஷியஸ் ஸ்கூல்ல அங்கதான் படித்தேன். அங்கதான் ரட்சிப்பும் அடைஞ்சேன். அதன் பிறகு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். ரொம்ப அருமையா இருக்கு. கடந்த நாட்கள் எப்படி இருக்கீங்க, இப்ப எப்படி ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு சொல்றீங்களா? அன்று அந்த காலகட்டத்துல என்னுடைய நாவு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு கடவுள் என்னை இந்த குரல் பதிவு எல்லாமே வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நான் திக்கு நாவு உள்ளவனா இருந்தேன், இப்போ கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க திக்கு வாயின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆண்டவர் வந்து மோசே காலத்துல மோசேக்கு திக்கு வாய் இருந்தது, அவர் ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு. அதுதான் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க பாஸ்டர் உங்களுடைய சாட்சிகளை. நான் பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தேன். நான் வளர்ந்தது நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல சென்னையில இருக்கிற திருவான்மூர்ல இருக்கிற சிங்காரம் இஸ்ரேல் ஐயா அவர்களுடைய பேரனாகவும் பெஞ்சமின் மரகதம் அம்மாவுடைய பேரனாகவும் நான் பிறந்து வளர்ந்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய தகப்பனார் பால் சமரசம் மற்றும் ரஜினி வெற்றி ரஜினி அம்மையாருக்கு நான் மூத்த மகனாக பிறந்தேன். சென்னையில தான். பையன் இல்லாதனால என்ன ஒரு 6 மாச குழந்தைலாம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் பயங்கர ஸ்ட்ரிக்ட், பயங்கரமா நிறைய காரியத்தை கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியும். ஒழுக்கத்தை நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஆனால் பிறவிலேருந்து நான் ஒரு திக்க நாவும் மந்த நாவு உள்ளவனாக இருந்தேன். ஆனால் என்னோட நாவு என்பதற்கு அது ரொம்ப கஷ்டம். நிறைய கேவலப்படுத்திருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. ஆனால் அதன் பிறகு இருக்கும்போது நான் ஸ்கூல் பருவத்தில் இருந்து அதன் பிறகு 6வது 6th வந்துட்டு நான் புஷ்பவாக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் படித்தேன். அங்கே தான் என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதாவது 12-13 வயசுல ஸ்ட்ரகிள் ஆச்சு. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் நானும் ஒரு ஹிந்துத்துவால மதம் மாற்றப்பட்டேன்னு சொல்ல முடியும். பட் அது எப்படி நான் இந்துத்துவமாக நான் மாற்றப்பட்டேன், மதம் மாற்றம் சொல்றாங்க. இந்த மதம் மாற்றம் என்பது கிறிஸ்தவத்திலிருந்து இந்து மத மாற்றம் என்பது இருந்தது. ஆஞ்சநேயருடைய தீவிர பக்தனாக நண்பர்கள் மூலியமாக நான் வந்துட்டு ஏற்கப்பட்டேன். அவங்க மூலியமாக என்ன ஆச்சுன்னா நிறைய ஹிந்து சபாக்கள், அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன் மேக்ஸிமம். எனக்கு எப்படிப்பட்ட காரியம் தான் அதிகமாக இருந்தது. எனக்கு படிப்பும் வராது. வீட்டில் நல்லா சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். நான் எவ்வளோ சாப்பிடுவேன்னு நினைச்சு பாருங்க. இட்லி எத்தனை இட்லி சாப்பிடுவேன்? 28 இட்லி சாப்பிட்ருக்கேன். ஆமாம். ஒரு 20 தோசை, ஒரு 15 தோசை, அப்படி ஒரு நல்ல செல்லன் சொடிப்பாக நல்ல ஆகாரம் இந்த குடும்பத்துக்குள்ள நான் வளர்ந்தேன்.
அப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றி நண்பர்கள் வீட்டுக்கு தெரியாது. ஏன்னா வீட்டுக்கு தெரிஞ்சால் எனக்கு சாப்பாடு கட்டு. நண்பர்கள் மூலமா ஸ்கூலுக்கு போன நிமித்தமாக எனக்கு அந்த ஒரு காரியம் இருந்தது. வீட்டுக்கு விட்டு வெளியே போகிறேன்னா உத்திராட்ச கொட்டை, விபூதி பட்டை அப்படிதான் இருக்கும். ஏன்னா என் கையிலே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்கூல்லேருந்து கிளம்பும் போது ஸ்ட்ரைட்டாக கிளம்பி ஆஞ்சநேயத்தில் தான் போவேன். அதன் பிறகு தான் நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறது. அங்கேருந்து அப்புறம் கட்டடிக்கிறது அப்புறம் விஷயம் வேறு. அப்படி போகும்போது நான் நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் எனக்கு கிறிஸ்துவ குடும்பத்திலேயே நான் பார்த்துட்டு வந்ததுனால அந்த இந்துத்துவாவுடைய காரியம் எனக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் என்னோட நண்பர்கள் மூலியமாக அது கொஞ்சம் போட்டு அதன் பிறகு இந்துவுடைய சில புராண புஸ்தகங்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். அதில் கொஞ்சம் ஈர்க்கப்பட்டேன். அப்போது என் நண்பர்கள் மூலமாக ஆச்சுன்னா ஹிந்து தான், இந்தியாவில் என்பது ஹிந்து கண்ட்ரி, கிறிஸ்தவங்களுக்கு இடம் கிடையாது, இஸ்லாத்துக்கு இடம் கிடையாது என்று அப்படி ஒரு கோட்பாடுக்குள்ள ஒரு 2 வருஷங்கள் என்னை போட்டு 2 வருஷமா கிறிஸ்டியனுக்கு அகேன்ஸ்ட் ஒன்னா கேட்டா 2 வருஷம் இல்லை, என் லைஃப்லயே நான் இந்துத்துவாக்கு கிறிஸ்டியன்ஸ் அகேன்ஸ்டா மாறணும்னு நினைச்சேன். கிறிஸ்தவங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கைக்குள்ள அந்த 2 வருஷங்கள் நான் பயங்கரமான செயல்பாடுக்குள்ள ஆரம்பிச்சேன். யாராவது ட்ராக்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்ப அடிப்பேன். ட்ராக்ஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த ட்ராக்ஸை வாங்கிட்டு என்னுடைய எச்சையும் நண்பர்கள் எச்சையும் எடுத்து துப்பி அவங்க முகத்து முன்ன அடிச்சிருக்கேன். பட் இந்தியா என்பது அப்போ நான் திக்கனாலும் சொல்லிருக்கேன், இந்தியா என்பது இந்து நாடு, நீங்க உங்களுக்கு என்ன வேலை, நீங்க வந்தேறீங்கள் தானே அப்படி என்று சொல்லப்பட்டேன். அது திக்கனாவிலேயே இப்ப பேசுற மாதிரி இருந்தா அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அந்த நாவலையே உங்களுக்கு இப்ப இருக்கிற வாய்ஸ் அப்ப இருக்காது. இல்ல வாய்ப்பே இல்ல. கூட மாட்டீங்க. ஆமா, அதுலயே அம்மா என்ன நிறைய பேர் என்னன்னா என்னை வச்சு நிறைய குழந்தைங்களுக்கு உணவு கூட்டியிருக்காங்க நான் பேசுறதை பார்த்து. இப்ப என் நண்பர் என்னோட குடும்பத்தார் கண்டிப்பா கவனிப்பாங்க. இதை குடும்பத்தை கவனிக்கும் போது தோஃபான்னு சொல்லுவேன், ஜோஷுவான்னு வராது என் வாயில, தோஃபான்னு வரும், அப்படிதான் வரும். அப்படி ஒரு காலகட்டத்தை அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை வச்சு நிறைய பேர் என்னை கிண்டல் வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப அழுதுருக்கேன். அப்பாவோட சைட் ஃபுல்லா அன்செட் இருக்கனால அவங்க எல்லாம் வரும்போது என்னை போட்டு ரொம்ப கொஞ்சம் சில பேர் கலாய்ப்பாங்க. அது சொந்த அக்கங்களே, அதான் சொந்த ஜனமே நம்மள பண்ற மாதிரி எனக்கு அப்பா கணவச்சாங்க. இப்போ அதான் இல்லை, இப்போ என் மேல ரொம்ப ஒரு ஊழியக்காரன் அந்த மதிப்பு மரியாதை கூடி போயிடுச்சு. அதன் பிறகு இந்த ஸ்கூல் பருவத்தில் 6வது 6th நாங்கள் 2 வருஷம் இருந்த பிற்பாடு திரும்பி 7th வந்துட்டு ஏலம் ஸ்கூலுக்கு. ஏன்னா நான் 3ஆவது வருஷம் ஃபெயில் ஆட போறேன் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா 6வது 3ஆவது வருஷம் உட்காருவோன்னு தெரிஞ்சுது. எங்க அப்பா அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி எனக்கு தூக்கின்னு பொர்ஷோவாக்கு ஈலம் ஸ்கூல்ல என்னை சேர்த்துட்டாங்க. அங்கேதான் கொஞ்சம் ரவுடிசம்ஸ் மாஸ்டர் மண்டையா உடச்சிது. சென்னையில் இருக்க பொர்ஷோவாக்கில் இருக்க இப்போ அபிராமி மால்வாங்க அந்த தேட்டர்ல டிக்கெட் வாங்காம பாட்ஷா படத்துக்கு டிக்கெட் வாங்காம போனது. சங்கம் தேட்டர்ல டிக்கெட் கவுண்டர்ல இருந்த அந்த கவுண்டர் கையை பிடிச்சி டிக்கெட் கொடுக்க மாட்ட சொல்லி கையை பிடிச்சி எடுத்து காம்பஸ் வச்சு கொடுத்துருந்தது. அடிதடி வேலைகள். அதே மாதிரி ஊர்ல இருந்து போகும்போது வரும்போது அங்க இருக்க நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல அங்கேருந்து ஸ்பைடர்மேன் மாதிரி ட்ரெயின்ல பாஞ்சுது. அது ஒரு ஆமா நிறைய காரியம் நடந்தது. அது நண்பர்களோட சேர்ந்து டிக்கெட் வாங்காம வித்தவுட்ல அடிச்சது, நிறைய ஃபுட்போர்ட் தோணுது அது இருந்தது. அப்போ ஒரு நாள் குறிப்பிட்ட நாள்ல நான் எப்பவுமே பாக்கு, பான்பரா, சிகரெட்டு, மாவா 420 460 அது 420 நான் 420 கிடையாது, அந்த 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 உடைய ஸ்பாட்ல இருக்கிற அந்த 420 460 உடைய காரியங்கள். அப்போ லைட்டா பீர் சாப்பிடணும், ஏன்னா உடம்பு ஏறணும் நண்பர்களால சேர்ந்து. அந்த ஸ்கூல் நண்பர்களை விட்டு நான் இதுல வந்துட்டேன். ஏன்னா அவங்க தனியா போயிட்டாங்க. எனக்கு அவங்களால ஈர்ப்புனால நான் இதுலயே வந்துட்டு நான் போனேன். இந்துத்துவாவே கொஞ்சம் தொடர ஆரம்பிச்சேன். அப்ப யாரையும் மதிக்க மாட்டேன். வீட்டுல வந்தா எனக்கு வீட்டுல கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்கிறதுனால வீட்டை வந்து பயப்படுவேன். என்னன்னா நான் சர்ச்சுக்கு போனதான் சாப்பாடு, வீட்டுக்கு வந்தோம்னா. ஆனா என்னுடைய உள்ளுக்குள்ள என்பது என்ன இருந்ததுன்னா, நான் வெளியே போகும்போது வரும்போது எங்க ஆஞ்சநேயர் கோயில் இருக்கோ, எங்க வந்துட்டு விநாயகர் கோயில் இருக்கோ அங்க போய் தொழில் பண்றேன். சில நேரங்களில் வீட்டுல மாட்டியிருக்கேன். நான் வீட்டுல மாட்டி வந்து இல்லை நண்பர்கள் என் வீட்டுல பேக் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சிருக்கேன். அப்படி படிப்பு அறிவு வரைய சுத்தமா வரைய வருது. நான் அங்கேருந்து வந்த பிற்பாடு அங்க ஸ்கூல்ல இருக்கும் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், ஜோஷுவான்னு சொன்ன மதிப்பேன். ஏன்னா இப்ப என் பேர் ஜோஷுவா, நான் அப்பவே எங்க ஐயா வந்துட்டு எனக்கு ஜோஷுவான்னு பேர் வச்சிருந்தாங்க. மாஸ்டர் ஜோஷுவான்னு சொன்ன மதிப்பேன். நிச்சயம் போட்டு நான் மிதக்கிற மிதிகள் இப்ப பார்த்தா தெரியாது, பொய் சொல்றேன்னு சொல்லுவாங்க. பட் அந்த காலகட்டத்துல என்னுடைய காரியங்கள் வேற மாதிரி இருந்தது. அப்ப ஜோஷுவா மாஸ்டர் வந்துட்டு ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் மாஸ்டரா இருந்தாங்க. அவரால் வந்துட்டு அங்க ரூம்ல வந்து ஒரு ப்ரேயர் நடந்தது. அங்க ஒரு மேல 2வது மாடியில ப்ரேயர் நடந்தது. என்னைக்கும் அது நடக்குதா என்பது தெரியல. என் தம்பிங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக நான் பின்மாற்றத்துக்குள்ள இருந்தேன். எங்க அப்பா போட்டு எங்க அம்மா போட்டு அடி அடிப்பார். அது எங்கன்னா நான் தாத்தா பாட்டி இருக்கும்போது இல்லை,
எங்க திருவான்மூர் வீட்டுக்கு வரும்போது எங்க அப்பா பார்த்து அடிக்கிறாரு. கொஞ்சம் நஞ்சு அடி கிடையாது, அவ்வளோ அடியை வந்துட்டு அடி பார்த்து நான் என்ன கேட்ட என் தம்பிக்கு ரொம்ப அனுபவம் பார்த்துருக்காங்க. அது நிமித்தமாக தான் என் தம்பிகள் எனக்குள்ள ஒரு இப்படி அவஸ்தைப்படுறாங்களே சொல்லிட்டு எனக்குள்ள வேணா எங்க அப்பா அடிக்கப்படுறான்னு சொல்லிட்டு. நல்லா கஷ்டப்பட்டிருக்கீங்க, ரொம்ப சேட்டையும் பண்ணிருக்கீங்க, எல்லாமே பண்ணிருக்கீங்க. எந்த நேரத்துல ஆண்டவர் உங்களை தொட்டு? மாஸ்டர் அங்கே போகும்போது அந்த ரூம்க்கு போகும்போது என்னோட 10 பார்த்து வரமாட்டான்றான். லஞ்ச் டைம் நடக்கும் அந்த ப்ரேயர். அப்போ போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரோல மாஸ்டர் உட்கார வைக்கிறாரு. என்னை கூப்பிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் வந்துட்டு 2 நாள் கழிச்சு, இந்த நாள் இல்லாம அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தண்ணி எடுக்க போறேன். நண்பர் சொன்ன, இல்லடா மாஸ்டர் கூப்பிட்றாரு, திக்க நான் அப்பவும் இருக்கேன், மாஸ்டர் கூப்பிட்றாரு. சில நேரத்தை எழுதி காட்டுவேன், சில நேரத்துல என்ன திக்கையே பேசுவேன். சோ நீங்க உங்களால பேச முடியலன்னா எழுதி காட்டுவீங்க? ஆமா, எழுதி காட்டுறோம். என் தமிழ் ஓரளவுக்கு எழுத தெரியும், பட் அதுல தப்பா அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா படிப்பறிவே இல்லை, பட் அதே அப்போ அதை எழுதி காட்டும் போது மாஸ்டர் வந்துட்டு உட்காரும் போது வல்லுறவை உட்காரிக்கிறார். அப்போ அவர் மூலியமா சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-6 வசனம் வருது. அது மாஸ்டர் வந்துட்டு அதை விளக்கத்தை சொல்றாரு. பாட்டு பாடுறாரு, ஆரணம் பண்றாங்க, பட் விளக்கம் சொல்றாங்க. என்கிட்ட இருந்தது 10 பேர் தான், ஆனா அவர் கூட வந்து 200 பேர் மேல பசங்க இருந்தாங்க. அந்த ரூம்ல அவ்வளவு பசங்க இருந்தாங்க. பட் அவ்வளவு பேர் நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து இருக்காங்களா என்னன்னு தெரியாது, பட் அங்க ஒரு சிலர் ஊழியக்காரலாம் இருக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நேரத்துல மாஸ்டர் வந்துட்டு உள்ள இருக்காங்க. அப்போ சொல்றாங்க, சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை, பைபிள் இருக்க ஒரு வார்த்தை, துன்மார்க்கருடைய நடவாமலும் பாவையில் வழி இல்லாமலும் பரியாசக்காரன் உட்கார்ந்து தான் போடுது. இது மாஸ்டர் சொல்றது பைபிள் வாசிக்கணும். பட் என்னுடைய காதுக்கு எப்படி வந்ததுன்னா, மச்சான் பேச்சை கேட்காத, மாமன் பேச்சை கேட்காத, ஃப்ரெண்டு பின்னாடி சுத்தாத, ஃபிகரை நீ தேடாத, அப்படி எனக்குள்ள வந்துட்டு இந்த சங்கீத புஸ்தகம் அப்படியே ஆச்சு. இந்த 2ஆம் வசனம் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் ஞானம், அது எனக்கு வரவே இல்லை, அது எனக்கு காதலே வரல. அதே மாதிரி துன்மார்க்க ஆலோசனை நடவாமலும் கீழே வந்துட்டு துன்மார்க்கன் வடியும் அடியும் போடுறது, இதை நினைச்சிட்டு எனக்கு உள்ள டச் ஆச்சு. அதே மாதிரி இன்னொரு வாரமும் மாஸ்டர் பேசுறாங்க. மாஸ்டர் வந்து இன்னொரு வாரம் பிரசங்கம் பண்ணும்போது நான் அடுத்த வாரம் நான் போறேன். எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன உள்ள கொண்டு போகுது, அந்த 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 பவர், ப்ரே ஆஃப் பவர் வந்துட்டு வெளியே உள்ள கொண்டு போகுது. மாஸ்டரை கூப்பிடல, பட் நானா உட்காடுறேன். அப்ப எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் பேசுறாங்க மாஸ்டர். என்ன உன்னை தாயின் கருவில் உன்னை உருவாக்கும் முனை கண்டெடுத்துன்னு சொல்றேன். அப்போ கீழே வந்துட்டு வாசகம் வாங்கும்போது 6ஆம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, அது இப்போ வாசிக்கும் போது எனக்கு அப்போ வாசிக்க தெரியாது, பட் மாஸ்டர் சொல்லும் போது அதை அப்சர்வ் பண்றான். படிப்பறிவு ஒரு கொஸ்டின், 1 வேர்டு கொஸ்டின் ஒப்பிக்கவே முடியாது என்னால, அதை சொல்லவும் முடியாது, பட் வசனம் வந்து என் இருதயத்துக்குள்ள தங்குது. அது ஒரு பெரிய அனுபவமா இருந்தது எனக்கு. அப்போ அதுல போடும்போது, நீ வந்துட்டு திக்கு நாவு என்று சொல்லாது, பார் எடுக்கவும் கட்டவும் நாட்டவும் கவிழ்க்கவும் உன்னை அழைத்திருக்க சொல்லும் போது எனக்கு அது ஒரு எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சு. அப்போ மாஸ்டர் தனிப்பட்ட முறையில் போய் மாஸ்டர் கேட்டேன். ஃபர்ஸ்ட் எங்க அப்பா வந்து எங்க அம்மா விடணும், அடியை விடணும். 2வது என் தம்பி என் கூட இருக்கணும். 3வது நான் வந்துட்டு திக்கு நாவா இருந்து நான் மாறணும்னா கண்டிப்பா வந்து ஏசுநாதர் ஏசுனாட்டு ஊர் தான் சொல்றாங்கல்ல, அதை சொல்றேன்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்தேன். 7ஆம் தேதி ஒப்பு கொடுத்தேன். 8ஆம் தேதி என் ஆண்டு சமூகம் மாஸ்டர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு 7ஆவது சொல்றாரு மாஸ்டர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு நீ ஒரு அறை விட மூடிக்கொண்டு அந்தரங்கத்தில் இதாக நோக்கி நீ ஜோம் பண்ண சொல்றாரு. சரி, நான் போயிட்டு வீட்டில் உட்காந்து ஜோம் பண்றேன். ஜோம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நான் கதவு ஜன்னலாம் மூடிட்டு ஜோம் பண்றேன். என்னுடைய பாட்டியும் என்னுடைய தாத்தாவும் வந்துட்டு கதவு தட்டுறாங்க. 2 பேரும் பின்னாடி பேசிக்கிறாங்க. நான் என்ன பண்றேன்னா, ஜோம் பண்ணும்போது ஏசப்பாவை உண்மையான கடவுளா இருந்தா, இப்படி நீ உண்மையான தெய்வமா இருந்தா நீ எனக்கு என் தாய் தகவல்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டாரு, நீ ஜோம் பண்ணா பேசுவாக்குனாரு. சரி, ஜோம் பண்ணி நம்ம பேசுவோம். ஜோம்லாம் என்ன தெரியாது. சரி, நான் இப்படி ப்ராக்டிக்கலா பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சேன். ப்ராக்டிக்கலா பேசணும், திக்க நான் பேச ஆரம்பிச்சேன். எனக்கு நான் மாஸ்டர்கிட்ட பேசுனது கூட அப்பா கவனிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ஆவிக்கு அப்புறம் என்னுடைய காலங்கள் வரும்போது நான் அதை உணர ஆரம்பிச்சேன். பட் அப்போ மாஸ்டர் உணர்ந்த போது, அப்போ வந்து சொல்லும் போது நான் வந்து வீட்டுல என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு பார்த்த 4 இட்லி கம்மி ஆயிடுச்சு எனக்கு. காலையில சாப்பிட்டு போன 4 இட்லி கம்மி. வீட்டுல என்ன பேசிக்கிறாங்கன்னு ஆச்சுன்னா, ஐயோ என் பிள்ளை 4 இட்லிக்காக தூக்க மாட்ட போயிட்டான்ட்டாங்க. அப்புறம் வெளியே வந்த பிற்பாடு வீட்டுல சொன்ன விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப என்னப்பா நான் கேட்டாங்க, இந்த மாதிரிப்பா நான் ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணியா நீயா அப்படின்னா, நான் தான் ஜோம் பண்ணேன். அதன் பிறகு என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. என் அப்பா அம்மா அதே விட்டாரு. என் தம்பிங்களுடைய கார் எனக்கும் என் தம்பிக்கும் அவரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. தம்பிங்கன்னா கெட்டு பிரிஞ்சுக்கலாம் போல, எனக்கு ஏதோ என் பாண்ட்ல ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் என் தம்பியில கற்றுக் கொடுத்து ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை ஸ்டேஜ், நான் 10th அதே ஸ்கூல்ல ரசிக்கப்பட்டேன். அதே மாஸ்டருக்கு அடுத்தது அந்த கிளாஸ் நான் தான் நடத்த ஆரம்பிச்சேன். அது வந்துட்டு ஈஎல்எம் ஃபெப்ரிஷியஸ்
ப்ரேயர் ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு மாஸ்டருக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை நான் வந்துட்டு நடத்துகிறேன். இன்னைக்கு அந்த மாஸ்டர் வந்துட்டு டிஎல்சியினுடைய திருச்சி மாவட்டத்துடைய அதோடைய தலைமை ஆசிரியராக என்னோட ஸ்கூல் மாஸ்டர் அவங்க ஜாஷுவா மாஸ்டர் இருக்காங்க. அதுக்கே பல வருஷம் ஆச்சு நான் தேடி கண்டுபிடிக்கிறது. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் அவரை கண்டுபிடிச்சேன். ஏன்னா நம்மளை கொண்டு போனேன். அதன் பிறகு நான் 10th ஃபெயில் ஆனேன். அதன் பிறகு நான் டிசிஏ அது ஒரு பக்கம் பெரிய பிரச்சனை. அதன் பிறகு படிக்க ஆரம்பித்தேன். நான் டிசிஏ முடிச்சேன் ஆரம்பித்தேன். அப்புறம் ஆண்ட்ரூ 98 என்னோட பேச ஆரம்பிச்சாரு. நீங்கள் வந்துட்டு பைபிள் காலேஜ் போகணுன்னாரு. பைபிள் காலேஜ் போனேன். பைபிள் காலேஜ் எந்த பைபிள் காலேஜ் தேட ஆரம்பித்தேன். நீ பைபிள் காலேஜ் போகணும். நீ வந்துட்டு 2002 வருஷத்தில் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி நான் வந்துட்டு அபிஷேகம் பண்ணணும். உன்னை ஆர்டினேஷன் ஆகணும், பாஸ்டர் ஆர்டினேஷன் ஆகணும்னாரு. எனக்கு படிப்பறிவே கிடையாது, என்னுடைய பாஸ்டர் ஆகிறது. அதுக்கு முன்பதாக கர்த்தர் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்து படிப்பறிவு கொடுத்து தொண்டை த்ரோட் எனக்கு அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த அன்னைக்கு இருந்த வாய்ஸ் பேரிங் வாய்ஸ், இன்னைக்கு இருந்த வாய்ஸ் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ஒரு கிருபையான வயசை கொடுத்துருக்காரு. அவர் எனக்கு ஜீவனோடு கொடுத்தாரு, அவரின் பலத்தை கொடுத்தாரு, என் தாய் தப்பனை கொடுத்தாரு, என் தம்பிகளை கொடுத்தாரு. இந்த சமுதாயம் நான் மதிக்காத சமுதாயத்துல என்னை மதிக்கிற அளவுக்கு வச்சாரு. என்னை யாரெல்லாம் ஏழமா பார்த்தாங்களோ. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னை யார் வந்துட்டு தோஃபான்னு சொல்லிட்டு சாப்பாடை ஊட்டினவங்க கூட என் பிள்ளைக்கு வந்து ஜோம் பண்ணி போன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் என்னை ஊழியக்காரனா மாற்ற வச்சாரு. 2002 அவர் சொன்ன மாதிரியே 97, 98 பைபிள் காலேஜ் எஸ்பிஐல சென்னை எஸ்பிஐல படிக்க ஆரம்பிச்சேன். அதன் பிறகு வந்துட்டு முடிச்சுட்டு வந்தோடனே வீட்டில் வந்துட்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஏன்னா அங்கே தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச் கோயம்புத்தூர் பாஸ்டர் என்னுடைய ஐயாவுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டராக மாற்றினாங்க. 2005ஆம் ஆண்டு அதே நான் பாஸ்டர் ஆன பிற்பாடு எங்களுடைய ஐயாவுடைய ஸ்கூலில் டிபிஎம் தமிழ் பேப்டிஸ்ட் மிஷன் ஸ்கூலுடைய தலைமை கரஸ்பாண்டாக மாற்ற கிருபை செய்தார். அதன் பிறகு டிகிரி முடித்தேன், பிடி முடித்தேன், இப்போ எம்டி முடிச்சுட்டு கத்த சத்தத்தில் இன்னைக்கு ஒரு பேராயராக ஒரு கிறிஸ்தவ கூட்டணி தலைவராக சென்னை செம்மஞ்சேரியில் நம்முடைய சர்ச் ஒன்று இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக இருக்க முடிய கத்த கிருபை செய்தார். 2002 நான் பாஸ்டர் ஆனேன். 2013 நான் ரெவராண்ட் ஆனேன். 2024 கத்தர் எனக்கு பேராயராக இந்த வயசுல கிட்ட 45 வயசு கடந்துட்டேன். இந்த வயசு வரைக்கும் கத்தை நடத்திட்டு இருக்காரு. நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து நடத்திட்டு இருக்காரு. நல்ல வாய்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நல்ல கத்தர் கொடுத்துருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அது எல்லாமே கேட்டாங்க, கிறிஸ்துவ கூட்டம் நடத்துறீங்களே அது என்ன பாஸ்டர்னு சொல்லிட்டு அதையும் கேட்டாங்க. நான் கிறிஸ்தவ கூட்டமில்ல, ஒரு ஊழியக்காரன் பாதிப்பா இருக்கும், அந்த ஊழியக்காரன் ஹெல்ப் பண்றது தான் ஆரம்பிச்சுன்னா அது ஒரு தான் போகுது. நல்ல ரட்சிக்கப்படா இப்ப நான் ஊழியம் செய்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லம் போர்டில் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வந்துட்டு படிப்பறிவு இல்லாத புது ஆட்களோட தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய ஜெபம் என் பிள்ளைங்க கேட்டால் என் ஜெபம் பிள்ளைங்களுக்கு இருக்கு. நிறைய சாட்சிகள் இருக்கு. பட் சீக்கிரத்தை அந்த சாட்சிகளை நீங்க கண்டிப்பா கேட்பீங்க, நான் நம்புறேன். கத்தை நடத்துவார். இதுதான் சிஸ்டர். நான் படித்தது எஸ்பிஐல, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ முடித்தேன், எஸ்பி முடித்தேன், பிடிஏ இங்கே முடித்தேன், எம்டி வந்துட்டு சென்னையில் முடித்தேன். இன்னொன்று சொல்கிறாங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஷப் அந்த ஊர்பட்ட பிஷப் இருக்காங்க, பிஷப் பற்றி நிறைய வந்துட்டு ஒரு டிவோன் ஒரு இது போயிட்டு. நான் ப்ராப்பராக எக்ஸாம் எழுதி ப்ராப்பராக முடித்து அதோடைய பிஷப் ஆர்டினேஷன் நான் வாங்கியிருக்கேன். அது எனக்கு கூட்டமுக்காக இருக்குது. அது ஒரு காரியம். நான் நிறைய பேர் ஆர்டினேஷன் பண்ணுற அளவுக்கு என்ன ஆர்டினேஷன் பண்ண போய் இன்னைக்கு நான் மற்றவங்க ஆர்டினேஷன் பண்ணுற அளவுக்கு கட்டக்கிருவை செய்திருக்கேன். இன்னொன்று சொல்ல மாட்டேன். எந்த ஸ்கூலில் நான் ரட்சிக்கப்பட்டானோ அதே ஸ்கூலில் அதே ஹெட் மாஸ்டர் என்னை கூப்பிட்டு அங்கே ஒரு அந்த ப்ரேயர் லைன் வந்து மெசேஜ் கொடுக்க வச்சாங்க. அது எனக்கு ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். அதே மாதிரி எந்த மாஸ்டர் மூலியமாக ரட்சிக்கப்படணும் அதே மாஸ்டர் நான் கூப்பிட்டு வந்து என்னுடைய சர்ச்சில் மெசேஜ் கொடுக்க வச்சு அது ஒரு எனக்கு ஒரு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தது. கற்று நடத்திருக்காரு. ரொம்ப அருமையா இருந்தது. சத்தியமாவே நீங்க ஒரு உயிருள்ள சாட்சி. எனக்கு ஒன்னே கேட்கணும்னு ஆசையா இருக்கு. என்னன்னா, நீங்க திக்குவாயின்னு சொல்லியிருந்தீங்களா பாஸ்டர்? அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தை என்னவா இருந்தது? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மாட்டேன். திக்கநாவு என்பது எல்லாம் சொல்றாங்க. திக்கநாவு வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு துபாய் தேன் ஊற்றிருக்காங்க. கடல்ல போயிட்டு ஆழத்துல கொஞ்சம் தள்ளி போயிட்டு எகுது குதிச்சா பேச்சு வரும்னு சொல்லிட்டு, கடல்லையோ தேனோ கூழாங்கல்லையோ பேச்சு வராது. என்னைக்கு இயேசு என்று நான் வாயை திறந்தோனோ அன்னைக்கு என் நாவு திறக்கப்பட்டுச்சு. நான் சும்மா சொல்லுவாங்க, சும்மா அது எல்லாம் கிடையாது, ஒத்துக்க மாட்டேன். அது ஒண்ணு. நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அதையும் சொல்றேன். இப்போ நான் அபிஷேகம் பெற்றது என்னை கேட்க உங்களுக்கு தோணும், பட் ஆனால் இப்போ நான் சொல்றேன்.
ரட்சிக்கப்படுறது என்னைக்கு ஆண்டவர் இயேசுவை ஏத்துக்கிட்டோம் அன்னைக்கு 7ஆம் தேதி ஒப்பு கொடுக்கப்படும் போது கர்த்தர் என் குடும்பத்தையும் மாற்ற ஆரம்பிச்சார், என் தம்பியை கொடுக்க ஆரம்பிச்சாரு. நான் என் நாவு திறக்க ஆரம்பிச்சது. இந்த நாவு திறக்கப்படும் போது நான் என்ன பண்ணேன், யோனா போல நான் போய் கீழே போய் தர்ஷில போய் கப்பலில் போய் பூந்துறேன். ஃபர்ஸ்ட் நீங்க சினிமால ஒர்க் பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டேன். உங்களுடைய சினிமா அனுபவத்தை நீங்க சொல்றீங்களா ஃபர்ஸ்ட்? ஆமா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். சினிமா வேலைக்கு முன்பதாக நான் வந்துட்டு ஒரு பேசிக்காக வந்துட்டு நான் பைபிள் காலேஜ் படித்ததே வந்து வேலை செய்து தான். நெஸ்லே கம்பெனியில் சாக்லேட்ஸ் விற்றேன். அதன் பிறகு வந்துட்டு ப்ரொஃபஷனல் கொரியரில் வேலை செய்தேன். அது நிமித்தமாக ஒரு பிஜி ஃபிலிம்ஸ் சொல்லிட்டு இருந்த முஸ்லீம் மூலமாக ஒரு ஆஃபீஸ் பாய் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது வந்துட்டு ஒரு சினிமா வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. உதவி இயக்குனராக நான் வந்துட்டு சினிமாவில் பணியாற்றினேன். அதன் பிறகு சில காரணங்களால் நான் வந்துட்டு தமிழ் சினிமா விட்டு விலகிட்டேன். ஏன்னா நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அதன் பிறகு நான் விலகி வந்துட்டு அதன் பிறகு இருந்தது. சினிமால ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊழியம் வந்திருக்கீங்க? இல்லை, நான் ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி நான் வந்துட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிற்பாடு ஊழியத்துக்கு வந்த மாதிரி தான். நான் அடுத்து அபிஷேகம் பெற்று வந்த ஒரு பாடு. அதன் பிறகு நான் வந்துட்டு ஒரு டெம்பரரியாக ஒரு வேலைக்கு நான் போய் ஜாயின் பண்ணியிருந்தேன். ப்ரொஃபஷனல் கொரியர்லேருந்து. அந்த பிறகு அப்படியே காலங்கள் மறந்து அப்போது வீட்டில் வேலை இல்லாதனால ஒரு ப்ரொடியூசர் கம்பெனியில் வேலைக்கு விட்டாங்க. அது ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக, ஆஃபீஸ் பாயாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதன் பிறகு அங்கே ஒரு சில சான்ஸ் கிடச்சிது. அதன் மொத்தமாக சில படங்களுக்கு ஒரு உதவி இயக்குனராக நான் இருந்தேன். அதன் பிறகு ஒரு சில காரணங்களால் நான் விலகி வந்துட்டேன். சில காரணங்கள் நிறைய காரணங்கள், ஒரு சில காரியம் இருக்குது. அந்த காரணத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் கொஞ்சம் தவறான ஒரு தள்ளான காரியங்கள் இருக்குது. அதனால் அதில் வந்து விலகி வந்துட்டேன். இப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு சினிமா வாய்ப்பு ஏதாவது வந்துட்டு இருக்குங்களா? வந்ததுங்க. பிரபல ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் கம்பெனியில் வந்து எனக்கு திரும்ப வந்துட்டு நீ ஏன் சினிமா விட்டு வெளியே போனேன், நீ திரும்பி வரலாம்னு சொல்லிட்டு சில இப்போ இருக்கிற ஒரு சில நடிகைகள், செகண்ட் ஆக்டர்ஸ் இருந்தாங்க. சில நியூலி அப்போது வளர்கின்ற ஒரு ஹீரோஸ் இருந்தாங்க. அவட இது பார்க்கும் போது அவங்க பார்த்தாலும் புரியுமான்னு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லை மறந்துட்டாங்கன்னு தெரியாது. அவர்கள் வந்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு நான் வந்துட்டு சினிமா வந்து இப்போ வாழ்ந்தது 2010, இப்போ 2020-22 தான் எனக்கு வாய்ப்பு வந்தது. நான் திரும்பி டைரக்ஷன் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹாபி அது. நான் ஃபஸ்ட்டு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய லைஃப்பில் ரெண்டு லைஃப்பில் 2 வாழ்க்கையில் நான் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எந்த வேலை வேண்டான்னு சொன்னால் இப்போ அந்த வேலையும் செய்கிறேன். எனக்கு வாழ்க்கையிலே பிடிக்காத வேலை ஊழியக்காரன் வேலை. வேண்டான்னு சொன்னீங்க, ஆனால் அந்த ஊழியம் தான். எது நான் வேணும்னு நினச்சோனோ அது வந்து எனக்கு எதிராக ஆச்சு. நான் சினிமான்பது ரொம்ப தீவிரமான இருந்தேன். பிரபல இன்னைக்கு இருக்கிற ஒரு கட்சி நடத்துகிற ஒரு பிரபல கட்சியுடைய நடிகருக்கு ஒரு தீவிர ரசிகனாக இருந்தேன். அதில் இதில் நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா வீண் அர்த்தம் இருப்பேன். வீண் சொல்லும் போது கண்டுபிடிச்சிப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பிரபலம் நடிகருக்கு நாளைய திருப்படுத்தி ஒரு தீவிர ரசிகனாக மாறினேன். அப்போதான் ஒரு வராது. அதுக்குள்ளே இப்படி அர்த்தம்னு கேட்டால் அதுக்கு என் சித்திக்கு எனக்கு சின்ன விஷயம். ஏன்னா சித்தியோட அவர் படித்தார். படித்தது நிமித்தமாக அவர் தெரியும். அது நிமித்தமாக ஆரம்பிச்சு நாளைக்கு என் தலைவர் வருவார், சூப்பர் ஸ்டார் ஆவான்னு சொல்லிட்டு நாளை திருப்படுத்தி நான் கணிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு எப்படியோ சினிமா அந்த நாலேஜ் இருந்திருக்கும். கிறிஸ்டியன்ல ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ண போறீங்க? உறுதியாக பண்ணணும்னு இருந்துட்டு இருக்கேன். அதுக்கான ஏற்பாடுகள் ஃபர்ஸ்ட் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். ஆனா இந்த உள்ளுக்குள்ள நான் சினிமா எடுக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்க சினிமாவில் இருந்துட்டீங்கன்னா உங்களால என்னதான் பண்ணாச்சு, பட்னியா கூட வந்துருக்கும். ஆனா சினிமாவில் வந்தது ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காம ஏதோ ஒன்று பண்ணாம உங்களால் இருக்கவே முடியாது. ஏன்னா மீடியா பொறுத்த வரைக்கும் அது ஒரு வைப்ரேஷன். அது அப்படி ஒரு வைப்ரேஷன் இருந்தேன். இப்போ அந்த வைப்ரேஷன் தொட்டு தான் இருக்குது. என் ஒய்ஃப் அது வேண்டான்னு தள்ளி விட்டாங்க. என்னுடைய பிள்ளைகள் வேண்டாம்ப்பான்னு சொல்லி விட்டாங்க. பட் சில பிள்ளைங்க என்னோட என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். பிள்ளைகள்லாம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. பட் ஆனால் என்னுடைய சபை பிள்ளைகள் ஓகேங்களா, அவங்க எனக்கு என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னுடைய நண்பர்கள், என்னோட பாஸ்டர்ஸ் நண்பர்கள்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. சீக்கிரத்தில் டெய்ஸி என்ற தமிழ் கிறிஸ்தவ திரைப்படத்தை விரைவில் இயக்க இருக்கிறேன். அநேகமாக நம்முடைய
360 சேனல்ல அநேகமாக வெளியிடுவேன் என்று நான் நம்புறேன். ஆமாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. கண்டிப்பா டெய்ஸி அந்த அதுக்காக ஃபிலிமை நான் பார்க்கறதுக்கு வெயிட் டெய்ஸி பண்ணிட்டு என்ற இருக்கேன். ஒரு ஸ்கிரிப்ட். அது வந்து முழுக்க என்னோட ஓன் ஸ்கிரிப்ட் கிடையாது. அப்பா எனக்கு அந்த படத்தின் பெயரை காட்டினாரு. அதன் பிறகு படத்துடைய கதை கொடுத்தாரு. ஏன்னா நான் அவர்கிட்ட வேண்டுதல் தான். ஏன்னா நான் வந்துட்டு பாஸ்டர் வந்துட்டு நான் பிஷப் வந்துட்டு இதுல வர வந்து ஊழியம் பண்ணிட்டு போது திடீர்னு வந்து பண்றாங்க இந்த மாதிரி. அது கண்டிப்பாக டெய்ஸி என்ற திரைப்படம் அது விரைவில் அதுக்கான காரியம் போயிட்டு இருக்குது. முழுக்க அந்த பெரிய நடிகை என்ன சினிமா நடிகர் சம்பந்தப்பட்டது கிடையாது. முழுக்க ஒரு குழந்தை மற்றும் தாய் தகப்பனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு படம். அது விரைவில் வரும். நிறைய குழந்தைகள் கண்ணீர் வரும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படம் பார்க்கலாம், நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பா நன்றி கண்டிப்பா சிஸ்டர், நான் நன்றி. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர் நன்றி அதுக்காக. சிஸ்டர், நன்றி. நான் ஒழிஞ்சிடுறேன். ம். அப்போ அங்கேயே என் அப்பா விடலை. என்னை தேடி வந்து நீ என்ன சொன்னேன், எனக்கா ஊழியம் செய்யணும்னு சொன்னல. இயேசு கட்ட ஒழுக்கும் ஊழியத்தோடைய அண்ணா நகர்ல இருக்கிற Okay. அப்போஸ்தலர் பழனி மோசஸ் ஐயா மூலமா தான் எனக்கு ஒரு ஆவிக்குறை தகப்பனார். எங்க அப்பாவுக்கு என்னுடைய ரத்த அப்பாவுக்கு அடுத்தது நான் அதிகமா நேசிக்கிற ஒரு ஆளு என்னுடைய அப்பா பழனி மோசஸ். அவர் எனக்கு கொடுத்த முதல் ஊழியம் கைப்பிரத ஊழியம் தான். ம், ம். எல்லாருக்கும் ஆசை, எடுத்த உடனே ஊழியத்து போனா மைக்கை பிடிக்கணும், பாட்டு பாடணும், விசிடி போடணும், சேனல்ல கொடுக்கணும், அப்படி பண்ணணும். ரட்சிக்கப்பட்டு அடுத்த வாரத்தை மாஸ்டர் வந்துட்டு எனக்கு ஜனவரியில் திருச்சிக்கு கூட்டிட்டு வர்றாரு. அங்கே வந்துட்டு என்ன ஆச்சுன்னா பாஸ்டர் ஐசக் ஜோவுடைய மீட்டிங். இது உங்களுக்கு ஒரு சிரிப்பா இருக்கும். பட் ஆனால் நான் பெற்ற ஒரு காரியத்தை என்னோட ஒரு 15 பேர் வந்தாங்க. அங்கே போயிட்டு மாஸ்டர் வந்துட்டு ஒரு கேம்ப் நடத்துறாங்க. அங்கே ஒரு 1000கணக்கான பேர். அதில் திருச்சியில் வந்துட்டு பாஸ்டர் பிஷப் ஜேக்கப் ஐயா இருக்காங்க. அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்துட்டு கேம்ப் நடத்திருந்தாங்க. அப்போது என்னோட மாஸ்டர் மூலிமா அங்கே போகிறோம். ஒரு டெலிவரன்ஸ்க்கு எங்கள் அப்பாட்ட அது கஷ்டப்பட்டு அந்த காசை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு டிக்கெட் ஒரு 100, 200, 300 வரும். எங்கள் அப்பா கிட்ட அந்த சாப்பாடுக்கு எல்லாம் சேர்த்து 60 ரூபா டிக்கெட் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. எங்கள் மாஸ்டர் கிட்ட போயிட்டு அது பர்மிஷன் கேட்டு எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டு எங்கள் அப்பா நான் அழுது அந்த காசை வாங்கி போய் எங்கே நான் கேம்ப்பு போகிறேன். எங்கள் அப்பாட திட்டுறேன். நான் நான் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டு எங்கள் அப்பா திட்டுறேன். நல்லா தானே நல்லதானே போகிறேன், எனக்கு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா திட்டம் போய் எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு தெரியாமல் கொள்ளாமல் என் மாஸ்டர்கிட்ட கொடுத்து இப்போ ரெடி ஆகுதுன்றாரு. எங்கள் அப்பா அப்போ நாம்மா காசு கொடுலப்பா, இப்போ ரெடி ஆகு நீ போ சொல்லிட்டு அங்கே போன பிற்பாடு இதில் என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் அபிஷேகம் போட்டுருந்தோம். ரசிக்கப்பட்டோடனே அபிஷேகம் போட்டுருந்தோம். எனக்கு அபிஷேகம் வரல. ஸ்கூல்ல என்ன ஆச்சுன்னா அந்த கேம்ப்ல என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ்டர் என்ன பண்ணாங்க, மாஸ்டர்ல பசங்க என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றாங்க. அவங்க எல்லாரும் அன்னி பாஷை பேசுறாங்க. எனக்கு அன்னி பாஷை வரல. நான் திக்கு டேய் என்னடா அன்னி பாஷை வரல சொல்லிட்டு வீட்டுக்கு அங்கே கூட வந்துட்டு செகண்ட் என்ன பண்றேன் காம்பஸ் வச்சு கொடுத்துறாங்க. அன்னி பாஷை நான் எனக்கு வரவே இல்லை. டே எனக்கு வரலடா சொன்ன பாடு கற்றானுங்க. டே ஏசு வந்து உன்னை விட்டு போயிட்டாரு, நீ பாவி ஆயிட்டா, நீ நரகம் தான் தள்ள போட. எனக்கு அழைய வந்துச்சு. இப்போதானே ஆண்டரை ஏற்றுக்கிட்டேன், இன்னும் நான் உரிமையாக வரலையே. அதுக்குள்ளே நான் சொல்லிட்டு அப்புறம் 2ஆம் நாள் நைட்டு போய் உட்காந்து ஓன்னு அழுதேன். அங்கே கேம்பில் உட்காந்து அழுதேன். அப்போ ஐசக் ஜோ அண்ணன், ஆமாம், அவர் தான் வந்துட்டு ஒர்ஷிப் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கிட்ட அது வரைக்கும் ஒரு 500, 1000 அடி மீட்ரு அது லாஸ்ட்ல இருப்பாங்க. அப்போ அண்ணன் ஐசக் ஜோ அண்ணன் வந்துட்டு ஒர்ஷிப் பண்ணிருக்காங்க. அந்த ஒர்ஷிப்பில் தான் எனக்கு அபிஷேகம் பெற்றேன். ஆமா, ஜனவரி மாசம் 16ஆம் தேதி. அதுவும் மறக்கல. எனக்கு எல்லாமே 16 பாருங்க. அபிஷேகம் நான் ஃபாஸ்ட் ஆர்டினேஷன் வந்து 16, நான் அதுக்கு முன்னாடி 16. நானும் அது வீட்டுல கேட்டிருந்தாலும் நான் அபிஷேகம் பெற்றதுனால வந்துட்டு 16 அபிஷேகம் பெற்றதுனால அதே அபிஷேகம் பெற்றதுனால எனக்கு ஜனவரி 1 சொல்லிட்டு நானும் வீட்டுல கேட்டேன். கத்தர் அதுக்கேற்ற மாதிரி உண்டு பண்ணாரு. அதனால அப்போ ஐசக் ஜோவனை வந்துட்டு அபிஷேகத்துல நல்லா ஆரம்பம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கோ ஒரு மூல இருந்தேன். நானும் ஹால்ட்டில் வந்து விழுந்து விளையாடுறேன். எழுந்து பார்க்குறேன், எங்கே இருக்கான்னு தெரியல. நண்பர்கள் இங்கே இருக்கான், ஏது இருக்கான்னு தெரியாது. ஆனால் எனக்குள்ள பசுத்தாவியை இறங்குறது நான் உண்மையாகவே ஒரு சுழலை போல நான் உணர்ந்தேன். அந்த ஒரு சுழலை போல அப்புறம் எனக்கு அன்னி பாஷை அபிஷேகம் பெற்றாங்க. அதன் பிறகு எங்கள் ஐயா டாக்டர் ஸ்டோடைய பாஸ்டர் அந்த பிற்பாடு நான் எங்கள் ஐயாட்ட வந்து ஞானசனம் எடுத்தேன். அதன் பிறகு அவர் கையாலேயே வந்துட்டு நான் பாஸ்டர் ஆகினேன். அதன் பிறகு கற்றுக்கிட்டு அமைச்சாங்க. ரொம்ப உயிருள்ள சாட்சி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களை பாக்குறதுல. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். நிஜமாவே ஆண்டவர் மோசேக்கு சொல்லியிருந்தாரு, திக்குனாவையும் பார்க்காம ஆண்டவர் அந்த மோசையை கூப்பிட்டு இருப்பாரு. வாய் மந்தனாவை நான் எப்படி ஆண்டவரை ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கு சாட்சியா நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு திக்குவாய் இருந்திருக்கு, ஊழியம் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனா இல்ல நான் ஒரு விஷயத்த அவங்க சொல்ல விரும்புறேன் சார். என்னன்னா, தயவு செய்து என்ன மாதிரி கொஞ்சம் அழகில்ல, படிப்பறிவு இல்லை, நம்மளால முடியாது,
அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் கிராமத்துல இருக்கிறேன், எனக்கு அது மாதிரி இல்லை, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. பட் அதே மாதிரி நான் அழைப்பு இல்லாமல் தயவுசெய்து சபை நடத்தாதீங்க. சுவிசேஷ அழைப்பு பண்ற சுவிசேஷ அழைப்பு, அப்போஸ்தலர் அழைப்பு பண்ற அப்போஸ்தலர் அழைப்பு, மெய்ப்பனுடைய அழைப்பு என்ற மெய்ப்பனுடைய அழைப்பு. அந்த அழைப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய காரியங்கள் மாறிட்டு இருக்கு. அதனால கிராமத்துல இருக்கிறோம், நமக்கு ஒரு இடம் கிடைக்கல. கிட்டத்தட்ட நானே 20 வருஷம் ஆச்சு. அவ்வளோ போராட்டங்கள், 25 வருஷம் மேல போராட்டங்கள். என்னோட ஊழியத்தை நான் ஆர்டர் வச்சுக்கு பண்ணி பார்த்தேன், 28 வருஷம் ஆகுது. நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், சுவிசேஷம் அடிப்படை கைப்பிரத ஊழியத்துல ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், 25 வருஷம் ஆகுது. பட் இன்னும் நான் போராடிட்டு இருக்கேன், இன்னும் போராட்டங்கள். ஆனா ஊழியக்காரன் நிச்சயமாக போராட்டம் உண்டு சிஸ்டர். ஆனா ஜெயம் வருவான். கர்த்தர் ஒருபோதும் நீதிமான விடமாட்டாரு. நான் நீதிமானா என்பது நான் சொல்லிக்கொள்ள விரும்பல, தேவனுக்கு தெரியும். கர்த்தர் என்ன மாதிரி ஒரு தம்பிகளுக்கு, என்ன மாதிரி வளரக்கூடிய தம்பிகளுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன, தயவு செஞ்சு சோர்ந்துபடாதீங்க, விழுந்துட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்க விழுந்தாலும் எழுந்து நிற்பீங்கன்னு நினைங்க. கர்த்தர் உங்களோட இருக்காரு. நீங்க ஜெபிக்கிற ஜெபம், கர்த்தர் உங்களை கொண்டு போற விதங்கள் வித்தியாசமா இருக்கும். என்ன காட்டிலும் நிறைய கிருபையும் கர்த்தர் கொடுப்பாரு. நம்புறேன் சார். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். உங்ககிட்ட இருந்து நல்ல ஒரு உயிருள்ள சாட்சியை கேட்டிருக்கோம். மோசேக்கு ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ உங்களுக்கு இப்போதைக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. பாஸ்டர் என்னென்ன ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷார்ட்டா சொல்லிடுறீங்களா பாஸ்டர்? இப்போ சர்ச் நான் ஊழித்த ஜீவன் விசுவாச கூடாரம், செம்மஞ்சேரி மற்றும் பெரும்பாக்கம் மற்றும் 1000 வடக்கு பகுதியில் எனக்கு வந்து ஒரு 3-4 சர்ச்சஸ் இருக்கு. 6 இருக்காங்க, 4 சபை இருக்கு. சபை என்னோட மனைவி நல்லா பாடுவாங்க, சிங்கர். நான் ஒரு நாள அடுத்த ஒரு காரியங்கள் நான் மெசேஜ் கொடுக்க ஒரு ஸ்டேஜ் ஒரு சூழ்நிலை வரும்போது என் மனைவி நிச்சயமாக அவங்க பாடுவாங்க. அந்த ஒரு என்னுடைய அம்மாவுக்கு அடுத்தது என்னுடைய அம்மாச்சி அடுத்தது என் மனைவி கண்டிப்பதுலையும் கவனிப்பதுலையும் ஒரு நல்ல ஒரு திறமையான ஆள். அவங்க சிங்கர், அவங்க பாடு ரொம்ப பிடிக்கும், எனக்கு திட்டத்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லவங்க. அது இல்லாமல் நான் ஒரு கிறிஸ்தவ கூட்டமைப்பை, அது ஒரு ஊழியக்காரர்களுக்காக பாதிக்கப்படுற ஊழியக்காரர்களுக்காக சபைகள் ஊழியக்காரர்கள் பாதிப்பு இருக்கிறதுனால அதுக்கும் என்னுடைய அண்ணன் பிரபல ஒரு கிறிஸ்துவ இயக்கத்துடைய அண்ணன் கிட்ட தான் நான் ஒரு உதவியாளராக இருந்தேன். அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட வந்து பிளெஸிங்கோடு நான் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரை விட்டு தனி கட்சி ஆரம்பிக்கணும், தனி அமைப்பு ஆரம்பிக்கணும்னு இல்லை, அவருடைய மீன்ஸில் தான், அவருடைய பிளெஸிங்கோடு தான் என்னுடைய தனி நண்பர்கள், போதகர்கள், ஐக்கியங்கள் சொன்னாங்க. அப்போ சட்டப்படி அரசாங்கத்தை பதிவு செய்யப்பட்டு ஜனநாயக கிறிஸ்தவ கூட்டமைப்பு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் 17 மாவட்டங்களும் 6 மாநில லெவலில் எனக்கு அமைப்பு இருக்கு. கற்று நடத்துறாரு. இதில் நிறைய சபைகள் பாதிப்போ ஊழியக்காரன் பாதிப்பு வரும்போது அது இல்லாமல் பைபிள் கிளாஸும் நடக்குது. மியூசிக் ஸ்கூல் நான் மியூசிக் டீம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறோம், கற்று நடத்துறாரு. நான் ஸ்லம்ல தான் மினிஸ்ட்ரி பண்றேன். எனக்கு எந்த விதமான தசமாகவும் எந்த விதமான காணிக்கையோ எந்த விதமான இதுவும் கிடையாது. முழுநேர ஊழியக்காரன் இருந்து செயல்படுத்துறேன். என்னால எனக்கு இயன்றதை என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குறேன். கற்று நடத்துறாரு. ரொம்ப அருமையா இருந்தது பாஸ்டர் உங்களோட சாட்சி. கர்த்தர் ஆண்டவரை மேன்மேலும் இன்னும் உங்களை ஊழியத்திலையும் உங்களை ஃபேமிலியிலும் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவங்களை பிளஸ் பண்றோம் பாஸ்டர். ரொம்ப தேங்க்யூ சோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அன்பு போதகர் நோபல் அகஸ்டின் ஐயாவுக்கு, இந்த சேனலுடைய நிர்வாக ஐயா அவர்களுக்கு என்னுடைய இருதயத்திலிருந்து என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்து சார்பாகவும் என் திருச்சபை சார்பாகவும் என்னுடைய கூட்டணி சார்பாகவும் மிக்க நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். கர்த்தர் இன்னும் 316 சேனலை இன்னும் பல மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிக்கும் சொல்லிட்டு நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம். நன்றி. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களோட சாட்சி ரொம்ப நிஜமாவே ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு விசுவாசம் எனக்கு வந்திருக்கு. இதே போல பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கும். கண்டிப்பா இதே போல பாஸ்டரோட மெசேஜ் உங்களுக்கு சாட்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் விசுவாசிக்கிற. கர்த்தர் மேன்மேலும் பாஸ்டரை கொண்டு இந்த சேனலை ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். என்ன நேயர்களே, இன்றைக்கு உயிருள்ள சாட்சியை பார்த்திருக்கோம். ஆண்டவர் நல்ல ஒரு சாட்சியை நம்ம இடத்துல கொண்டு வந்திருக்காரு. இதே போல உயிருள்ள சாட்சியை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா சுசானா மற்றும் பாஸ்டர் ஜாஷ்வா.